வார்த்தை ஒன்றுமே வெறுமையாய் திரும்பாதப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நீர் இடைப்படுவீராக, அடியை மறைத்து ஹல்லேலூயா நீர் வெளிப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆண்டுடைய வார்த்தைக்காய் நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தெசலோனிக்கிய சபைக்கு பவுல் அநேக விசேஷமான காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த தெசலோனிக்கிய சபை 51 ஏடியில பவுலுடைய 2வது மிஷனரி ஜர்னியில இந்த சபை உருவாகுது. சபையில அநேக கிரேக்க மொழி பேசுகிற ஜனங்கள் சபைக்கு வராங்க. சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. எத்தனையோ சபைகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொரிந்து சபையை குறித்து விசேஷமான சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் படிக்கலாம். 2ஆம் வசனத்தையும் 2-3 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மகேதனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் சொல்லி பவுல் சொல்றாரு. 2வது அதிகாரத்துல பார்த்தோன்னா பவுலுடைய ஊழியம் குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18 வரைக்கும் கிறிஸ்துவனுடைய வருகையையும் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த 5ஆம் அதிகாரத்துல அவனுடைய வருகையை குறித்தும் சில அறிவுரைகளை குறித்தும் அவர் எழுதுகிறாரு. அவர் கன்க்ளூஷன் பண்ணும் பொழுது இந்த தெசலோனிக்கிய சபையினுடைய காரியங்களை கன்க்ளூஷன் பண்ணும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. இதனால் நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போறோம். இந்த 5ஆம் அதிகாரத்துல விசேஷமா ஆண்டுடைய வருகையை குறித்து அவர் விசேஷமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த தெசலோனிக்கே சபை ஆண்டுடைய அன்பிலையும் விசுவாசத்திலும் எல்லா காரியத்திலும் வளர்கிற ஒரு சபை தான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் சபை தேவனுடைய வருகைக்கு இன்னும் ஆயத்தமாகணும், அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாகி
அவர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் அவர் நிக்கணும்னு சொல்லி மிகுந்த ஒரு பிரயாசத்தோடு வாஞ்சியோடு கூட இந்த அதிகாரங்களை அவர் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது 2வது வசனத்தை படிக்கலாம். 2-3. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வருகை குறித்துதான தெளிவான அறிவு, நன்றான ஒரு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா பவுல் இங்க அதை குறித்து ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம் என்ன? சடுதியாய் வரப்போகுது. ஆமென். சமாதானம் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானலுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சடுதியாய் வருகிற இந்த வருகையை குறித்து நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்கும்படி விழிக்க பண்ணும்படியாக அந்த காரியங்களை குறித்து அவர் தெளிவாய் எழுதுகிறார். அடுத்து சொல்லும் பொழுது சகோதரரே, 4 வசனம் படிக்கலாம். ஆ 5. ஆமே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் சடுதியாய் வரப்பொழுது என்னன்னா, ஏன் இந்த காரியத்தை குறித்து அவர் எழுதுறாரு அப்படின்னா, அசட்டையா இருந்துடக்கூடாது. ஆமே, வேதத்துல 318 இடத்துல, அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்ல மட்டுமே ஆண்டுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது விசேஷமா 30 வார்த்தைகளுக்கு ஒரு முறை ஆண்டுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பாடு, மரணம் மற்றும் ஆண்டுடைய உபதேசங்களுக்கு அடுத்தபடியாய் மெயினாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம்னா தேவனுடைய வருகையை குறித்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்கள்ல நிறைய வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இது முக்கியமா 318 இடத்துல ஸ்பெசிபிக்கா வருகைன்னு சொல்லப்படுது. ஆனா மறைமுகமாய் கிட்டத்தட்ட 1500 இடங்கள்ல முழு பைபிள்லயும் வருகை குறித்து. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆண்டுடைய வருகை. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்துல சபையில பிரசங்கம் பண்ணி முடிக்க போதெல்லாம் சிலுவையின் அன்பை குறித்தும் வருகை குறித்தும் பிரசங்கங்கள் இருக்கு. சபை மாறனாதா மாறனாதான்னு சொன்னாங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் உள்ள சபைகள்லாம் ரீசெண்டா கூட நாங்க மாறனாதா மாறனாதான் சபை குறிப்பே உண்டாய். ஆண்டுடைய வருகை குறித்து நாம் ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருக்கும் பொழுது அதிகரிச்சுட்டே போகும். அந்த வருகையை நாம் எதிர்நோக்கும் பொழுது இந்த உலகத்துடைய பாடுகள், வேதனைகள் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. அந்த வருகையை, ஆண்டவருடைய அன்புக்காக நம்ம ஏங்கும் பொழுது அவரை முகமுகமா எத்தனையோ வருகை குறித்தான பாடல்கள் இருக்குது. அவருடைய வருகைக்காக ஏங்கி பிரபலமான பாடல் இருக்குது. அல்லேலூயா. அந்த வருகைக்காக நாம் ஏங்கி தயாரா இருக்க வேண்டும் சொல்லி அவ்வளவு ஆவல் உள்ளவர்களாய் சபைக்கு எழுதுகிறார். சபைக்கு அவர் காரியம் குறித்தவர் எழுதுகிறார். படித்த ஆரம்பித்தா குறித்து அவர் ஏன் சொல்றார் அப்படின்னா, நாம் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும், மன தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் எதன் மீது விசுவாசம் வச்சிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக நம்ம பிடிக்கப்பட்டோம், நம்முடைய கோல் என்ன? பவுல் அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியை அவர்
முடிக்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், தெளிவுள்ளவராய் அல்லேலூயா வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாய் இருக்கணும். உலகத்தின் போராட்டம், பாடுகள், வேதனைகள்லாம் நம்மளை தெளிவற்றவர்களாய் மாற்றி நம்மளை நிலைகுலையப்படுகிறது. உலகத்துல உங்களுக்கு உபோத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கும் வேதனைகள், பாடுகள் எல்லாம் இருக்கு. மாத்திரம் அல்ல, அந்த வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் இந்த தெசலோனிக்க சபைகளை நம்ம அந்த வசனத்தை படிச்சோம். 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி அல்லேலூயா இவ்விதமாய் மகதேனியாவிலும் விசுவாசிகளுக்கு யாவருக்கும் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் இந்த சபை செல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உபத்திரவத்தின் மத்தியில கடந்து போறோம். பிரச்சனை இருக்குது. நீங்க சைலண்டா இருக்கும் போது இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. அல்லேலூயா அநேக உபத்திரவங்கள், பாடுகள் இருக்குது, சபைக்கும் இருக்குது. ஆமே அல்லேலூயா. எனக்கு அவனுக்கு இருக்கலாம், பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனே இதில் உம்முடைய சித்தம் என்ன தெளிவா இருக்கும் பொழுது சத்துருவை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், பகுதியில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டோடைய அன்புல, தேவனுடைய வசனத்திலும் வாழ்க்கையிலும் நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க மன தெளிவுள்ளவர்களா இருக்க கடவோம். ஆமென். 7, 8 அப்படி படிச்சிடலாம். ஆமென். யாரு பகலுக்குரியவர்களாகிய நம்ம யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். விசுவாசி சொல்ல பார்க்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ, மறுபடியும் அந்த வார்த்தை யூஸ் பண்றவர்கள், தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைக்கீழாவையும் ஆடுகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது, சபைக்கு இருக்குது. ஏன்னா சத்துருடைய மெயின் போக்கஸே சபைதான். வர்ற பாடுகள் இது ஆரம்பத்துல ரசிக்கப்பட்டு உருவாகி வருகிற எக்கச்சக்கமான பாடுகள், உபத்திரவம், இதெல்லாம் எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் இங்க சொல்றாரு, அழகா சொல்றாரு. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம், தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை அனல் மூட்டி அன்பு என்னும் கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்கணுமா? ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை சொல்லுங்க, தரித்து கொண்டு. அம்மே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அம்மே ஹல்லேலூயா. தரித்து கொண்டிருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய அழைப்பு, சபையை குறித்தான அழைப்பை பாருங்க. நம்மளை குறித்தான அழைப்பு 9ஆம் வசனத்துல, அவன் தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துல தேவனோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய பெரிதான நோக்கம். சபையை குறித்ததான பெரிதான நோக்கம் அந்த மணவாளனோடு இந்த மணவாட்டி சபை ஹல்லேலூயா நித்தியமாய் இருக்கணும். நம்மளை படைத்த தேவனோடு நித்தியமாய் நாம் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்ம தேவனுடைய ஏக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாள்ல உங்களை பார்த்து சொல்றது, நம்மளை இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களா இருப்போமானா பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆமே. சபை நிறைய நிர்விசாரங்கள். கடந்த முறை கடந்த வார சர்ச்சில் நான் அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பெரிய அதிர்ச்சி. நோவா இத்தனை வயசுல விழுந்து போயிட்டான். எனக்கு பட் ஆண்டவரே, போன வாரம் நான் 2 நாளைக்கு முன்னாடி இங்க சின்ன சபையில பிரசங்கம் பண்ண பொழுது, நானும் சொல்றேன், அவருடைய கிருபையில தான் நிக்கிறேன். ஆமென். அவ விழுந்து போகாம இருக்கிறது தான் பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். நான் நிக்கிறேன், நான் பெரிய ஊழியக்காரனாயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அவருடைய நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டுடைய கிருபையினால அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் கிரியைகள் இந்த சபைக்குள்ள இருக்குது. நம்மளை ரட்சித்து நித்தியமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை அவர் ரட்சிப்பதற்கென்று நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த தெய்வத்தை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகை குறித்துதான் நிறைய வசனங்கள் படிக்கலாம், எக்கச்சக்கம் இருக்குது. குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 வசனங்களை மாத்திரம் படிக்கலாம். கடைசி அதிகாரத்துல கூட அநேக வருகை குறித்தான வசனங்களுக்கு 22:7 படிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. 2வது படிக்கலாம், 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்தை படிச்சிடலாம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். நேகர் தாமதிக்கிறார் பரியாசம் பண்ற, தாமதிக்கிறதுனால பரியாசம் பண்றாங்க. ஆனா அவர் வர்றது கன்ஃபார்ம். ஏன்னா ஆண்டுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றுமே அல்லேலூயா பொய் உரையாத வார்த்தைகள். அல்லேலூயா. அது பரிசுத்தமான வார்த்தைகள். அவர் வரப்போகிறாரோ, அவர் வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் காணப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அவர் வரப்போறாரு. அதை குறித்து பவுல் இந்த அதிகாரங்கள்ல அவர் எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் சபைக்கு சீர்திருத்தும்படியாக அந்த வருகைக்கு எப்படி ஆயத்தமாகணும், சில சீர்திருத்தங்கள் சபைக்குள்ள உண்டாகணும் சொல்லி அதுக்கு கீழே உள்ள வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். 12ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆமென். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதை நீங்கள் மதித்து. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, தேவன் நியமித்திருக்கிறாரு. ஆமென்.
எத்தனை பாடு, எத்தனை உபத்திரம், எத்தனை கண்ணீர், கவலை. ஆனா எத்தனை நாள் தூங்கி இருக்க மாட்டோம். பாஸ்டர் எத்தனை நாள் தூங்கி இருக்க மாட்டான். அவன் எப்ப கேட்கும்போது நைட்ல தூக்கமே வரல அப்படிம்பாரு. அநேக காரியங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கும். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா பிரச்சனைகள் மத்தியில தான் ஆமென் ஒண்ணுமே எங்களுக்கு இல்ல, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தேவனை பாடி துதிச்சு ஆராதிச்சு வசனத்தை கொடுத்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் எத்தனை ஆனா காரியங்களை அலசி ஆராய்ச்சி வேத வசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென். இது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு முறை வந்து கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு செய்தியும் வித்தியாசமா இருக்கும், எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமா, நானு நேற்றுலாம் ஃபீல்டு சில டைம்ல சண்டே சாட்டர்டே வந்து ஃபீல்டு போயிடுவோம், ஃபீல்டு தங்கிடுவோம். அங்குள்ள காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு மார்னிங் ப்ரேயர் இருக்கும், ஆன்லைன் ப்ரேயர் இருக்கும். சண்டே எங்கேயாவது சர்ச்சுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நீ 2-3 அடுத்த வாரத்துலேருந்து ஒரு வேற இடத்துக்கு போண்டி இருக்குது, போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் நீங்க போ அப்படின்னு சொன்னா அங்க வந்துடுவோம். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ண மட்டும்தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் போ சொல்றாரு, நீ ஆண்டவருடைய வார்த்தை கேளு, உனக்காண்டி ஆயத்தம் பண்ணிக்கிறேன்னு வந்தனா கரெக்டா தெளிவா எனக்கு வர மாதிரி இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வேற மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆமென் வேத வசனத்தை ஆனா உண்மையான ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த வார்த்தை மூலமா அவங்க உயிரடையணும், இன்னும் பலனடையணும், இன்னும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கான பிரயாசம். மற்றும் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில அநேகர் மேல கரிசனையா இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டவர்களை மதிக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமா சின்ன காரியத்தை சொன்னா கூட தேவன் தாங்க மாட்டாரு. ஆமென். ஏன் நான் சொல்ல வரேன், ஆண்டவர் நீங்க சொல்ல வைக்கிறாரு, ரொம்ப மதிக்கணும், ரொம்ப நேசிக்கணும். ஆரம்பத்துல நம்ம சபைக்கெல்லாம் ஜனங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. பாஸ்டர்னா வேலைக்காரன், பாஸ்டர்னா வேலைக்காரன், உதவி செய்யறவன். வரும்போதே பாஸ்டர்ஜி நீ வரல, வரும்போது இந்த எங்க 2 வயசு பையனுக்கு 2 பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, ஒரு 1/2 கிலோ சீனி வாங்கிட்டு வா அப்படிமா. சோத்திரம்பா, இது சிலுவை அப்படின்ட்டு போய் வாங்கி கொடுத்து பிளஸ் பண்ணுவேன். இப்படியே ஒரு 8 வருஷம் ஆச்சு அந்த பகுதியில சபை நடத்துறோம். இப்படியே ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜனங்களுக்கு அங்கங்க அரிசியை கலெக்ட் பண்ணி, நம்ம காட்வின் அண்ணன் அக்கெல்லாம் அரிசி வச்சிருப்பாங்க, 2 மாசம் அதுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை மூட்டை கட்டி பின்னாடி ஒரு சாக்கு பை, முன்னாடி ஒரு சாக்கு பை கொண்டு போய் அரிசி வியாபாரி மாதிரிக்கே போய் நின்று எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு நம்ம போது ஒரு வேலைக்கார மாதிரி தான் அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா நாட்கள் மாற மாற அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம், அவங்களுக்கு அன்பு பாராட்டுறோம், தேவன் இவரை நியமிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லி அவன் கனம் பண்ண ஆரம்பிச்சுல இருந்து அவனுடைய வாழ்க்கை மாறதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம உள்ள போனே பாஸ்டர் ஜி யாரான்னு சொல்லி எல்லாம் துணிமணிகளாம் அங்க பறக்கும் இங்க பறக்கும், வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்போம். இல்லைன்னா அவ்வளவு அழுக்கு முட்டையா கிடக்கும் வீடு. ஆமே. இன்னைக்கு பிரேயர் மீட்டிங் அப்படின்னா பாஸ்டர் ஜி வர்றாரு, ஆண்டவர் வர்றாரு, அது பக்கம் ஃபர்ஸ்ட் நம்மளதான் பாக்குறாங்க. ஆமே. எல்லா பிரயாசங்கள் நம்ம செய்யறோம், அதற்கு அவங்க மதிப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்யும் போது பிதாவானவர் கணம் பண்ணுவாரா, அவரே கணம் பண்றாரு. அல்லேலூயா. ஆமென். அதற்கு ஆனா தகுதியற்றவங்க நாங்க, ஆனா அவர் எங்களை கனம் பண்றதுக்கு காரணம் அவரை நாங்க அதிகமாய் கனம் பண்ணும்போது அவன் அந்த கணத்தை ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்றாரு, கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல இந்த சபைக்கு சொல்ற காரியம், இந்த தெசலோனிக்க சபைக்கு பவுல் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாங்க. அது ஓகேதான். நீங்க உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறவங்க, பிரயாசப்படுகிறவங்க, உங்களை விசாரணை செய்கிறவங்களை என்ன செய்யுங்க, புத்தி சொல்றவங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், தேவன் மகிழ்ச்சி ஆயிவாரு. ஆமென். ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்கு சபை ஜெபிக்க வேண்டிய பிரதான கடமை. ஆமென். ஹல்லேலூயா.
நான் ஒரு தடவை ப்ரேயர் நடக்குது, ஒரு கேன்சல் ப்ரேயர் மீட்டிங். நான் பின்னாடி போய் உட்காந்துருக்கேன், என்னதான் பண்றான்னு சொல்லி. எல்லாம் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்றான். பாஸ்டர்ஜி பாஸ்டர்ஜிக்கு ஆசீர்வாத் தீஜியே, எங்க பாஸ்டர் ஆசீர்வதிங்க, சாம் பாபு ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு இடத்துல தான் ஜெபம் பண்ணாங்க பார்த்து எல்லா இடத்துலயுமே ஜெபம் பண்றான். ஆமென். அதனால இன்னைக்கு நிக்கிறோம். அநேகருடைய ஜெபம் சப்போர்ட். ஆமென். இந்த நாள்ல ஆண்டவர் இந்த சபையை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆமென். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஏனஸ்டா நீங்க அவருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அவர் எந்த தீங்கு அணுக முடியாது, எந்த போராட்டம் அணுக முடியாது. அவர் இன்னும் சமாதானமா இருப்பாரு, இன்னும் சந்தோஷமா இருப்பாரு. தேவ கொடுத்த திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றி இன்னும் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணணுமா? மதிக்கணும். நாட் ஓன்லி பாஸ்டரை மதிக்கணும், சர்ச்சில் உள்ள எல்லா எல்டரையும் மதிக்கணும். ஆமென். அவங்க எப்படிப்பட்டவங்களோ, அவங்களுக்கு வேத அறிவு இருக்குதோ அறிவு இல்லையோ, வயசுல ஒரு வயசு மூத்தவங்களானாலும் சரி, சிறியவரானாலும் சரி, அவங்கள மதிக்கணும். ஆமென். எனக்கு உங்களை பார்த்தாலே சமாதானம் ஆயிரும். ஏபிஎன் பார்த்தானே ஒரு புது உற்சாகமே வந்துடும். வயசான ஐயா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, உண்மையிலே தேர்ஸ் எல்டர். அவங்கள கனம் பண்ணணும், அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். காட்வின் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க எப்படியாவது பாருங்க பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டுக்கு. இது சின்ன சின்ன நீங்க பெரிய சத்தியங்கள் கேட்கிறவங்க தான், இது சின்ன சின்ன சத்தியம் தான். அத பவுல் சொல்றாரு பாருங்க. ஆமென். கனம் பண்ணுங்க, ஒருத்தரை கனம் பண்ணுங்க. என்னை விட மேன்மையானவங்க தான் கனம் பண்றதுல ஒருத்தர் முந்திக் கொள்ளுங்கள். பார்க்கலாம் யாரு பிரைஸ். இத சொல்லி கொடுத்ததுல இருந்து சர்ச்சுக்குள்ள எல்லாரும் ஜெயமசிக்கு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கும். அது பிள்ளைங்க எல்லாம் கீழ்படுகிறாங்க. ஆமென். ஒருத்தரை விடாத எல்லாரும் ஜெயமசி சொல்லிரு. ஆமென். எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி ஜெயமசி எழுப்புதல் வந்த மாதிரி இருக்கும். ஒருத்தரை கனம் பண்றது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு காரியம் சொல்லி பவுல் எங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து படிக்கலாம். ஆமென். வேண்டிக் கொள்றாராம் சபைய, ஆவியானவர் வேண்டிக் கொள்றார். ஆமென். உங்களுக்குள்ள சமாதானமா இருங்க. நமக்குள்ள சமாதானம் இல்லட்ட வெளியேங்க சமாதானம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் இங்க சமாதானம். அல்லேலூயா. ஆமென். நம்ம போய் நின்னுட்டு எங்களுக்கு சமாதானம். ஆமென். ஒருத்தர் 2 பேர் குடிகாரன் சண்டை போட்டு, சரி ஒருத்தன் குடிகாரன் வீட்டம்மா 2 பேர் சண்டை போட்டு நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கள்ளத்துக்கிட்டு அடிக்க ரெடியா நிக்கிறான் ஒய்ஃப. ஆமென். நானும் சுந்தர் சிங்னு ஒரு அண்ணங்க வருவாங்க மீட்டிங்லாம், அவரும் பைக்ல போறோம், சண்டை போட்டு நிக்கிறா. எனக்கு சிரிப்பு, ஏன்னா தண்ணி போட்டுட்டு மாறுதேங்கன்னு சொல்லி நிக்கிறா. நாகமே நின்று உங்களுக்கு சமாதானம் சாந்தி மேலேன்னு சிரிச்சுட்டே சொன்னேன். அப்படியே கல்ல போட்டு காலில் வந்து விழுந்து கிடக்குறான். அந்த நான் சொல்றேன், என்ன பாஸ்டர் நீங்க மந்திரப்பட்டீங்க அப்படிங்கிற அத கேளுங்க. அவன் சமாதானம், அங்க எவ்வளவு பெரிய ஃபைட் ஆனாலும் சரி உங்க சமாதானம் உண்டாயிரும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பேரே சமாதான காரணர். ஆமென். சமாதானக்காரர்களே கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். உங்களுக்கு அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்மள யாருன்னு நமக்கே தெரியல. ஆமென். நம்ம எங்க போனாலும் உங்க சமாதானம் தான். ஏன்னா சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். பாக்கியவான்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை சொல்றாரு. ஹல்லேலூயா. சமாதானம் உங்க மூலமா நதி போல பாயும். ஆமென். சொல்றார் சமாதானமா இருங்கள் உங்களுக்குள்ள. அப்புறம் சொல்றாரு 14ல ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய். சபைன்னா இப்படிதான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்க. ஆமென். புத்தி சொல்லணும்னு சொல்லி கடிச்சு கொதற வேண்டாம். ஆமென். ஆவியானவருடைய லீடிங் படி என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்க. ஆமென். எங்க ஜனங்களுக்கெல்லாம் அப்பா
புத்தி சொல்லி சொல்லி நமக்கே புத்தி இல்லாம போயிருப்போம். அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும். ஆனாலும் விடுறது இல்ல. புத்தி சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். ஒரு அம்மாலாம் ரவுடி எங்க சபைக்கு வராங்க. ஆமென். பயங்கர பிசினஸ் மேனு. அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி சொல்லி முடிய நரைச்சு போச்சு. ஆனாலும் விடுறது இல்ல. அவ்வளவு டஃப்பா இருக்கும். ஆனா அவங்களுக்கு புத்தி சொல்லி சொல்லி இப்ப பார்த்தா முன்னாடி லேலியா எங்க சர்ச்சில் பாட்டு பாடுறதுக்கே அழகா ராகமா பாடுவாங்க. நீங்க ஆண்டவங்களை அபிஷேகத்தை பயன்படுத்தி வர்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. புத்தி சொல்லணும். ஏன் புத்தி சொல்லணும்? அவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அவங்கள இன்னும் உயர்வான நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி. இல்லையா? நம்ம சொல்ற புத்தியில அப்புறம் ஆளே காணாது. அவன் அப்படி இல்லாம எல்லாரும் எப்பேற்பட்ட பாவி, சில தண்ணி அடிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கும் சபைக்குள்ள. அதை பிடிச்சி வச்சு புத்தி சொல்லணும். ஆமென். அப்படி வயசு என்னையானா பீக்கு என்னையானா பிரபு குஸ்ஸா கரைகா ஆண்டு கோவப்படுவாரு. அப்படி இப்படின்னு பயமும் காட்டணும், சொல்ல வேண்டிய விதத்துல. அடுத்து கொஞ்சம் பாதி தண்ணியில வந்து இருப்பான். அப்புறம் ட்ரெஸ்ஸில் தண்ணி போயிடும், ஆண்டரை ஆராதிப்பான். ஆமென். புத்தி சொல்லி எப்படியாவது ஆண்டவருக்குள்ள அவங்களை கொண்டு வரணும். சொல்றாரு அடுத்தது, திடனற்றவர்களை தேற்றுங்கள். நிறைய பலவீனமானவர்கள் இருப்பாங்க. ஆமென். நம்முடைய வேலை சபைக்குள்ள எல்லாரையும் நினைச்சின தேற்றி திடன் உள்ளவர்களாய் மாற்றணும். ஆமென். நமக்கு ஊழியம் ஃபர்ஸ்ட் வெளியே விட சபைக்குள்ளதான் ஊழியம். எல்லாருக்கும் ஊழியம் இருக்குது. ஆமென். என்ன ஊழியம்? ஒருத்தரை தேற்றணும். சோர்ந்து இருக்கியா, கவலைப்படாத. ஆமென். சர்ச்சு முடிஞ்சோடனே ஜெயம் பிரைஸ் இல்லான்னு சொல்லிட்டு போறதுதான். அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஆமென். அப்படி இல்லாம நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ரொம்ப சோர்வா இருந்தீங்களே, 4 பேரை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அவங்கள என்ன செய்யணும்? திடனற்றவர்களா இருந்திருப்பாங்க, அவங்கள பலப்படுத்தணும். விசுவாசம் நிறைய போராட்டங்கள் இருக்கும். அவங்க போராட்டத்துல நம்மளும் பங்கு கொள்ளும் பொழுது, அவங்கள ஜெபத்துல தாங்கும் பொழுது அவங்க கர்த்தருக்காக வருகைக்கு ஆயத்தமாவாங்க. அல்லேலூயா. பலவீனரை என்ன செய்யணும்? தாங்கணும். எல்லாரிடத்திலும் நீடிய. கடந்த மாசத்துல ஒரு பையன் எங்களுடைய சர்ச்சுக்கு வர ஒரு ஃபேமிலி, ஒரே வீட்டுல 12 பேர் வருவாங்க. இந்த பையன் மட்டும் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஒரு பிரச்சனையில அவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். 2 மாசம் தம்பி இங்க இருக்கிறான், கடைசியில இருக்கான். தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இந்த பிள்ளைங்கள்லாம் அங்கலாய்ப்போ. அதோடைய பெரிய கிருபை, அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே கோஆப்ரேஷன் பண்ணாங்க. டக்குன்னு பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. பயங்கர ஸ்ட்ரகிள் தான். எல்லாத்துக்கும் நம்ம தான் கேரண்டி போடணும். சிலவங்களை கூப்பிட்டு வச்சு, தெரிஞ்சவங்கள ஒரு 5 பேரை கூப்பிட்டு சைன் பண்ண வச்சோம். இந்த ஜனங்கள் எல்லாம் முற்றிலுமாய் உடஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் பொட்டியை கட்டி வச்சு நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள போக விடாத, எல்லாரும் இல்ல பாதி பேர் செத்து போயிடுவாங்க, விட்டுறாத அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணான்னு ஆண்டோடைய சமத்துல எனக்கும் ஒரு போராட்டம். அந்த டைம்ல ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இந்த ஜனங்கள் அந்த தூக்கு போட்டு இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே ரோட்டு ஓரத்துல மற்றபடி ஒரு குடிசை வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க இவங்களை விரட்டுறான். வெளியே படுத்து கிடக்குறாங்க அந்த கொசு கடியில. 3 வயசுக்கு சரி 4 வயசு கீழே உள்ள பிள்ளைங்களே 3 பிள்ளைங்க, 2 மனைவி, 5 பிள்ளைங்க. இப்ப 6வது ஒண்ணு டெலிவரி ஆக டைம் இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு குடும்பம். அந்த பிள்ளைங்களுடைய தம்பி தங்கச்சி தம்பி தாங்க இருக்காப்ல. இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டுடைய சமூகத்துல அவங்க கூட இரு. ஒரு நாள் ஒவ்வொருத்தரா ஒரு நாள் சொல்லுங்க சபையில, நீங்க ஒரு நாள் சாப்பாடு பண்ணி போடணும், நீங்க ஒரு நாள் சாப்பாடு போடணும். ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச சாம்பார் ரசத்தை வச்சு அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோம். இப்படி அங்க ஒரு மாட்டு தொழுவம், இப்பமா அந்த மாட்டு தொழுவத்தெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாடு போடுற தீனி போடுற அந்த காடி இருக்குது, மாடு கட்டுறக்கு அந்த வளையெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளதான் அவன் போய் படுத்து கிடப்பான். இப்பமா அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. இப்ப வேற வீடு ஆண்டர் கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவங்க கூடயே ஜேர்னி ஆனோம். இன்னைக்கு பார்த்தா 2 மடங்கு விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சபையினுடைய வேலை. திடனற்றவர்களை என்ன செய்யணும்? பலப்படுத்தணும், கொஞ்சம் கிரையம் செலுத்தணும். இப்படி செய்யும் பொழுது அந்த ஆத்மாவை நாம ஆதாயப்படுத்தலாம். அவங்கள ஆனா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நாள் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. படிக்கலாம். 16 வசனம். ஆமென். எப்பொழுதும் அதுதான் இருக்க முடிய மாட்டேங்குது. ஆமென். சந்தோஷம் எங்கேயாவது போயிருது. ஆமென். கவலை உள்ளவங்களா இருக்கிறோம். சபை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். தேவன் விரும்புகிறாரு. ஆமென். நம்ம சந்தோஷமா இருக்கணும். உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பாடு உபத்திரம் வந்தாலும் அவங்கள மாதிரி யாரும் ஹாப்பியா இருக்க முடியாது. பவுலும் சீலாவும் ஆனா புடிச்சு ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்ப அழுதுட்டாவா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத் தீயில போட்டாங்க, அழுதுட்டே இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புறார் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. எங்களுக்கு எக்கச்சக்கமான வியாதிகள் இருக்குது, ஆனா சந்தோஷத்துல வண்டி ஓடிட்டு இருக்குது. ஆமே. தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமே. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் போதே வியாதி போயிரும். வியாதி வியாதி வியாதின்னு சொல்லி 4 வருஷம் ஆச்சு, சுகர் வந்து செக் பண்ணவே இல்லை. இடையில டல்லாகும், டயட் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனாலும் தேவன் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், உற்சாகம் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. அவர் வர போறாரு, நம்ம துக்கமா இருந்தா விட்டுட்டு போயிட போறாரு. ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். பரலோகம் போகணும்ல, டிக்கெட் கொடுத்துட்டாருல, அப்ப ரெடியா இருக்கணும்ல. பிளைட்ல போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆமே. நானும் சாம பிளைட் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அவன் ஒரே ஹாப்பி, துருடா டாடி பிளைட்ல போறோம்னு சொல்லிட்டு அவன் நிறைய போட்டோலாம் எடுத்து வச்சோம். அதுக்கே இந்த சந்தோஷம் தான். பரலோகம் டிக்கெட் கிடைச்சிருக்கு இயேசுவின் நாமத்துல, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு நம்ம நித்தியத்துக்குள்ள போறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இந்த காலத்து பாடுகள், உபத்திரம் எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளை துக்கப்படுத்தவே முடியாது. வெட்டி போட்டா கூட நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். நம்ம ஆவி ஆத்மால தேவ பிரசன்னம் இருக்கும். அவர் சபையை பார்த்து சொல்றாரு, துக்கமா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமே. உங்க பாடு வேதனை எல்லாம் தெரியும். நான் இருக்கல்லாம், நீ ஏன் துக்கமா இருக்க, ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? ஆமென். அது சிலவங்களுக்கு அழுகிறதுக்கு அப்பா டைமே நாட்கள் ஃபுல்லா அழுகதான். ஆமென். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாத்துகிற தேவன் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். அடுத்து படிக்கலாம் 18ல. இடைவிடாமல் கண்டினியூவா ஜெபத்தை போட்டுட்டே இருங்க. ஆமென். இடைவிடாம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடும் ஆனா விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டே இருங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், ஆனா மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவாங்க. அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறார் இருக்கிறார். அவர் பதில் தராம போயிருந்தா நம்ம இங்க இருப்போமா? ஆமென். எத்தனை அழுகை, எத்தனை கண்ணீர், எத்தனை ஜெபங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பதில் தந்தார். ஆமென். அந்த பதில் இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து அவர் நடத்துகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஆமே, எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இப்படியே இருக்காது. கர்த்தர் இன்னைக்கே இந்த சூழ்நிலையை மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 19 படிக்கலாம். ஆவியை ஏன் சொல்றாருன்னா, நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா, ரொம்ப துக்கத்திலே மூழ்கி போச்சுன்னா, நம்ம ஆவி முறிஞ்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க. அவன் துக்கம் இருக்கும், தோட்டம் இங்க வரைக்கும் அடைச்ச மாதிரி இருக்கும். அவன் ஆனா ஃபுல்லா அதுல மூழ்கிறாதீங்க. அவன் சிலவங்களுக்கு துக்கம் தான் நல்ல சந்தோஷமா. ஆனா தண்ணி அடிக்கிற கோஷி எல்லாம் பார்த்தனா ரொம்ப துக்கம் எப்போ வருதோ 2 பாட்டில் ஒன்னு அடிப்பார். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா எங்க ஃபீல்டுல தான், ஹிந்திக்காரர் தான். அப்ப பொண்டாட்டி ஏதோ சண்டை போட்டுருப்பா போல, ரொம்ப துக்கம், 4 பாட்டில ஒன்னு அடிச்சுட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. ஏன் சொல்றேன்னா, துக்கம் அதுலயே மூழ்கி அதுலயே அது ஒரு போதை தான். துக்கத்துல இருக்கக்கூடாது, துக்க முகமா இருக்காது. ஆண்டவர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த ஆவி முறிஞ்சு போயிரும். ஆவி முறிஞ்சு போயிரும். ஆமென். துக்கமா சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் சொல்ல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா.
20 வசனம் படிக்கலாம். தீர்க்க தரிசனங்களை நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருது. நம்ம அதை கேர் பண்றதே இல்லை. பாஸ்டர் பொண்ணு ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது மோசை குறித்து சொன்னாரு. அது ஏன்டே சொன்ன தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் கையை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னாதான். நான் அப்படி ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபம் பண்ணதுக்கு வந்தாரு எங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் எல்லா பசங்களும் போய் ஜெபம் பண்ண போனாங்க. நம்மளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் படிக்கிறேன். அவரு ஆர்ட்ஸ் குரூப்னா அக்ரிகல்ச்சர்னு ஒரு குரூப். அவர் என் மேல கையை வச்சுட்டு ஆண்டவர் உனக்கு நல்ல மேத்தமெட்டிக் வரும்னு சொல்றாரு அப்படின்னாரு. சோத்திரம். அப்படி தீர்க்க தரிசனம் அங்கங்க போயிடாதீங்க. நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு பலிபீடத்துல இருந்து வருது. ஆமே அல்லேலூயா. நான் இன்னைக்கு கிளியரா கேட்டேன். நான் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நிறைய வார்த்தைகள் வசனங்கள் ஆண்டவர் கொடுக்க போறாரு. நீ ஏன் சமூகத்துல காத்தீருன்னு சொல்லி மோசையிட்ட சொன்னத காரியத்தை வாசையா சொன்னது எனக்கு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை ஒவ்வொரு வாரமும் சொல்றாரு. ஆமென். நம்ம பிடிக்கிறதுல டக்குன்னு ஒரு ஆண்டுடைய வார்த்தைகளே தீர்க்க தரிசன வார்த்தை தான். உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஆண்டு ஒரு சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம அப்படியா இந்த வாரம் சொல்லிட்டாங்க சோத்திரம் அப்படின்னு போயிரும். அது அற்பமா எண்ணிரும். அதை கேர் பண்ணல. அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு அங்க போய் கோவிச்சிட்டு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் தெளிவா பேசுறாரு நம்மள்ட்ட. ஆமென் ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகளை அற்பமா எண்ணாதிருங்கள். அப்புறம் 21 படிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்ம நல்லதை பிடிக்க மாட்டோம். ஆமென். எதையாவது பிடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது அப்படி இல்லை. கேட்டதா விட்டுருங்களேன். ஆமென். இது பிடிக்கலையா விட்டுருங்களேன். அல்லேலூயா. யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா அது பிடிக்கலையா விட்டுருங்களேன். அவற்றுக்கு நல்ல குணத்தை எடுத்துக்கோங்களேன். ஆமென். நம்ம அதை கெட்டதை மட்டும் பிடிச்சிட்டு ஆனா ஒரு லெவல்ல அவங்கள வச்சிருவோம். அப்படி இல்லாம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற ஏதெல்லாம் பொல்லாங்கன்னு தெரியும் நமக்கு. ஆமென். தெரியும். தெரியாத இருக்கிறோம். ஆமென். இது பொல்லாங்கு, இது கேடு, இது ஒன்றுக்கும் உதவாது, இது விசுவாசத்தை கெடுத்துரும், இந்த ஃபெலோஷிப் வேண்டாம், இது நல்லது இல்ல, எல்லாம் பொல்லாங்கானதை ஆவியானவர் உணர்ந்துதான் செய்யறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லேலூயா விட்டு விடுங்கள், நலமானதை பிடிச்சிட்டு. கடைசியில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை இந்த சபைக்கு சொல்றத பாருங்க. அல்லேலூயா. அதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல படிச்சோம். படிக்கலாம். ஆமென். ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு சமாதானத்தின் தேவனா இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை குற்றமற்றவர்களாய் கர்த்தர் காப்பதற்காக பறந்து காக்கும் பட்சியை போல நம்ம பின்னாடியே அவர் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பராய் நமக்கு முன் கடந்து செல்றாரு. ஹல்லேலூயா. நம் முன்னும் பின்னும் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நம்மளை அவர் வேலியடைத்து வச்சிருக்கிறார். நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காரணம் நம்ம எப்படியாவது அந்த பரம தெய்வத்தோடு கூட இருக்கணும். அவருடைய வருகளை எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். நித்தியமாய் அந்த பிதாவோடு கூட நாம் ஆளுகை செய்யணும். நம்முடைய பிதாவின் வீட்டுல நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். ஹல்லேலூயா. நாட்டோட அங்க பரலோகத்துல மாத்திரம் அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் பரலோக ராஜ்யத்தின் சாயலாய் சபையை வைத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமா இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். சபைக்கு நம்ம நன்மைதான் செய்யணும் வழிய சபைக்கு நம்ம ஜெபிக்கணும். இந்த சபையினுடைய ஒருமனம், சபையில் அன்பு பெருகும்படியாய், விசுவாசம் பெருகும்படியாய், ஆத்துமாக்கள் வரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். விரோதமா நம்ம எது செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டாரு. ஆமென். நான் உண்மையை சொல்ல சபைக்கு நான் தீங்கு செய்ததுன்னு என்னை விரட்டியே விட்டுருப்பாரு. ஆமென். இன்னைக்கு எல்லாரையும் நேசிப்பதற்கும் அநேகர் எங்களை என்ன நேசிப்பதற்கும் விஷயமா பாஸ்டர் எல்லா கஷ்டத்திலும் துக்கத்தின் மத்தியிலும் ஆனா எங்களை ஆறுதலா இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் அந்த சபையை வருகைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாய்
தேவன் இந்த நாள்ல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்னுடைய ஆசீர்வாதத்துல பிரவேசி வா வா வாட்டு அவர் ஹாப்பியா கூப்பிடுவாரு. நம்ம கொஞ்சம் பயந்து பயந்து தான் போவோம், கொஞ்சம் ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சிட்டு. ஆண்டவர் அதெல்லாம் முற்றிலும் மறுரூபமாக்கி தான் கொண்டு போயிருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா. ஆமென். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. நல்லா வச்சிருப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். உங்களை எல்லா காரியத்திலும் அவர் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களுடைய ஜீவ வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ரொம்ப பாடு பிரச்சனை இருக்கும், சீக்கிரம் வந்தா பரவாயில்லன்னு இருக்கும். பாடு பிரச்சனையில இருக்கவங்களுக்கு ஆண்டவர் வந்துட்டா ரொம்ப சீக்கிரம். சிலருக்கு இனி கொஞ்ச நாள் கழிச்சு, இப்பதான் வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கேன் ஆரம்பிச்சு, அதுக்குள்ள அவரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவரு தான் திட்டம் எடுக்கிறார். நம்ம பிதாக்கு தான் அவர் வர்ற நேரம் தெரியுமா. ஆகவே அவர் அந்த நேரத்தை அவர் குறித்திருக்கிறாரு. ஆனா நாம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் என்ன சொல்றாரு? மெய்யாகவே அப்படின்னா என்னது? உண்மையா சொல்றேன், உண்மையாகவே நான் சீக்கிரமாய் ஆண்டவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னாரு. அப்ப இங்க சொல்றாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இப்ப நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அதுக்கு? ஆமீன். ஆமீன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது, கர்த்தராகிய இயேசுவே வாரும். நாமளும் என்ன செய்யணும்? சொல்லணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சீக்கிரமாய் வருகிறார். அதுக்கு தான் பாஸ்டர் சொன்னாங்க, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை நாம் கேட்டோம். அது கேட்டதுக்கு எதுக்காகனா, ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மன்னோரை மீட்க வந்த ராஜாவே விண்ணின்று மீண்டும் வாருமே என்ற ஒரு பாடல். என்னோடு கூட சேர்ந்து தெரியாதவங்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நல்ல ஒரு பாடல். இமேஜர். ஆண்டவரே சீக்கிரமாய், ஆமேன், கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு நாமும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லல, மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும் என்று நாமும் சொல்லுவோம். வந்த ராஜாவே விண்ணின்று மீண்டும் வாருமே, மன்னோராம் எம்மை விண்ணோடு சேர்ந்து
இந்த பாட்டு இதை பாடினவர் பாஸ்டர் பாஸ்கர் தாசன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன். சென்னையில தாம்பரத்துல அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு எங்களுடைய சபைக்கு வருவார். அவர் அடிக்கடி வருவாரு, இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவாரு. அப்படியே அவர் வாயவே பார்த்துட்டு இருப்போம். அவருடைய பிரசங்கங்கள் இன்னைக்கும் எனக்கு ஞாபகத்துல வருகிறது. தேவ மனுஷன் எழுதின ஒரு பாடல், ஒரு நல்ல பாடல். இது கற்றுக்கொள்ளுங்க. என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் பாட போறோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருக்கு, நம்ம பாடி கற்று என்ன செய்ய போறோம், மகிமைப்படுவோம். ஒரு ஜெபமாக பாடும். ஆண்டவர் சொல்ல சீக்கிரமா வரேன்னு சொல்றாரு. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது, மன்னோரை மீட்க வந்த ராஜா. ஒரு காலத்துல நாம பாவிகளாக அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாக தேவாதி தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து உங்களையும் என்னையும் போல ஒரு மனிதனாக வந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து ஏற்கனவே சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு யாரெல்லாம் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவளை சேர்க்க நான் வரப்போகிறேன் என்று சொன்ன தேவன். பேசலாம். ஆகவே ஆண்டவர் சீக்கிரமா வரப்போற. யாருக்காக என்றால் உங்களுக்காக எனக்காக தான். இந்த பூமியில எப்போதும் அவரை நினைத்து கொண்டே இருக்கணும். தாவீது சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? எப்பொழுதாவது அல்ல, நிறைய பேர் ஆண்டவரை எப்பொழுதாவது வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் எப்பெல்லாம் வைக்கணும்? எப்பொழுதும். உட்கார்ந்தா எழுந்திரிச்சா யார் தான்? எங்க சுத்தினாலும் ஆண்டவர் கேட்டு தான் வந்து நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ என்னோடு கூட சேர்ந்துப்பா. எப்போதும் நம்ம இங்க வைத்திருக்கிறோமா? அப்படி யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை சேர்க்கும்படியாக. எல்லாரையும் அல்ல, எல்லாரையும் சேர்க்க வரல, அவருக்காக யார் வாழ்றாங்களோ அவர்களை சேர்க்க கர்த்தர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் சேர்ந்து பாடுங்க ஒரு அற்புதமான ஒரு பாடல்.
தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்ற நாமும் கீர்த்தனம் ஞாபகத்துக்கு வருது, அது கூட வாசிக்கலாமா? எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, ஆமா, நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள். இந்த விசுவாச ஓட்டத்துல நிறைய பேர் ஓடி மரணத்தின் வழியாக இந்த உலக ஓட்டத்தை கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னா, பவுல் சொல்றாருல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி திரளான பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக ஓடி இருக்காங்களா? ஓடி இருக்காங்க. அவங்க வெற்றிகரமாக இந்த விசுவாச வாழ்க்கை ஓடி மரணத்தின் மூலமாக தேவராஜ்யத்தை சென்று சேர்ந்திருக்காங்க. ஆண்டவர் வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் சொல்லுங்களேன், முதலாவது என்ன செய்வாங்களாம்? எழுந்திருப்பார்கள். இந்த பாடல் சொல்லுகிறது, நித்திரை செய்யும் தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்ற நாமும். கொஞ்ச நாள் அவங்கள நம்ம சந்திக்க முடியல, அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய சரீரத்தை நல்ல அடக்கம் செஞ்சிட்டோம். ஆனால் ஆண்டவர் வரும்போது இந்த வார்த்தை சொல்கிறது, நித்திரை செய்யும் தேவதாசரும். யாரெல்லாம் தேவனுக்காக ஓடினார்களோ, நம்ம அவங்களை இழந்து ஒருவேளை தவிக்கலாம். கடந்த நேற்றைக்கு தினத்துல அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். திடீர்னு அந்த எப்படியோ கைப்பட்டு அது வந்துருச்சு. அதுல ஒண்ணு ஓப்பனும் ஆயிடுச்சு. அதுல ஒரு சகோதரி அவங்களுடைய தாயாரை நினைத்து அவ்வளவு துக்கப்பட்டிருக்காங்க. நீங்க யாராவது பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல, பயங்கர துக்கப்படுறாங்க. 2-3 காரியம் வைத்திருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்ப வேதனை. வேலை நீங்க கூட நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள் இந்த உலக ஓட்டத்தை
முடித்து கடந்து சென்றிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது அல்லேலூயா மரித்த பரிசுத்தவான்களை நாம் சந்திக்க போகிறோம். தேவனை சந்திப்போம், கூட யாரையும் சந்திப்போம். மரித்த பரிசுத்தவான்களை என்ன செய்வோம், நம்ம சந்திப்போம். ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவு, ஒரு தற்காலிகமான பிரிவு. ஆனால் ஆண்டவர் வரும்போது பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துல வழி நடத்தின அநேக பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் உலக ஓட்டத்தை ஓடி முடித்து இருக்கிறார்கள். ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவருடைய வாசஸ்தலத்துல நம்ம வாழ்வோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருங்க பூமியில இருந்து அநேக பரிசுத்தவான்களோடு கூட நித்திய காலமாக ஆண்டவரோடு கூட வாழ போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவ எல்லாரும் அந்த கடைசி சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடும்படி கேட்கிறேன். எனக்கு திடீர்னு அந்த ஒரு உணர்வு வந்திருக்குது. ஆமா, அவங்கள இல்லைன்னு யாராவது அழுதுட்டு இருந்துட்டான், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம மரித்த பரிசுத்தவான்களோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி சரணம், நித்திரை செய்யும் தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்ற நாமும் கீர்த்தனம் பாடி நாமும் பாடலோடு கூட ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.
நன்றிகளை இருக்கிறோம். பல இடங்களிலிருந்து உங்களுடைய சமூகத்திற்கு ஒன்று கூடி வரவும் பாடு துதிக்க நன்றி சொல்ல ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசின நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் பரிசுத்தம் அடைய ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசின நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசை கூட உடைய பலிபிடத்தை நாங்கள் வைக்கிறோம். உடைய கல்வாரின் ரத்தத்தினால் நிற்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக. ஹல்லேலூயா. சபையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த காலவெளியில தெளிவாய் நீர் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஐயா, நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை எங்களுடைய அனுதின வாழ்க்கையில அனுபவமாக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான போதகருக்காக சாம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் நல்ல சரீர சுகத்தையும் நீடிய ஆயிலையும் கர்த்தர் கட்டளையிட்டு இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படி நாங்கள் சபையாய் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் தொடர்ந்து இருக்கட்டும். அங்கே நடைபெறுகிற ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அநேகர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டது சபையில சேர்க்கப்படத்தக்கதான கிரியைகளை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கேயும் வந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கொடுத்த ஆண்டவரே காணிக்கைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீராக, அதை அங்கீகரிப்பீராக. உடைய பிள்ளைகளை அங்கீகரித்து ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து ஆண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரை குறைவுகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்துல உடைய சமூகத்திலே ஆண்டவர் வியாதியோடு வேதனையோடு கூட பிரச்சனைகளோடு யாராவது நின்று கொண்டு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் உடைய கரத்தை நீட்டி அவளை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை உடைய பிள்ளைகளுக்காக நீ செய்யும். பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கெல்லாம் சீக்கிரத்திலே கர்த்தர் பதிலை தந்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே சில நிமிடங்கள் இந்த காலை விளை இந்த இடத்திற்கு வரவும் ஆராதிக்க தொழுது கொள்ளும் வார்த்தைகளை கேட்போம். எங்கள் வாழ்நாளிலே மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. மறுபடியும் காணும் வரைக்கும் மாறாத கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. 1ஆம் தேதி காலை 6 மணி ஜெபத்தை ஞாபகத்திலே வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.